எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான் லுயூஃபுர் ரஹ்மான் அல்லாஹுவின் விருந்தாளிகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ரொம்ப பலகீனமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் செய்திருக்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவான கூலியை தந்திடுவானாக. நாம் செய்திருக்கிற அமல்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுக்கு என்ன கூலியை வழங்கினானோ அந்த நிறைவான கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபானாக. நாம் என்னென்ன துஆக்களை கேட்கிறோமோ, கேட்க மறந்தோமோ அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்திடுவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆவுக்காக சொல்லி இருக்கிறார்களோ, நம்மை நம்பி சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதுக்குழுவாக செல்லுகிறார்கள் என்று நம்பி சொல்லி இருக்கிறார்கள், எல்லோருடைய துஆவையும் எல்லோருடைய ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்வானாக. நம் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஹாஜத்துக்கள் இருக்கிறது. அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவாக நிறைவேற்றி தருவானாக என்று துஆ செய்தவனாக. அன்பிற்குரியவர்களே, நாம் நாளைய மறுநாள் களத்தில் இறங்க தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் மட்டுமே வழிகாட்டுகிற, ரப்பால் மட்டுமே செய்ய முடிகிற அற்புதமான அந்த ஹஜ்ஜுக்கு, மினாவுக்கு, முஸ்தலிஃபாவுக்கு, அரஃபாவுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயணத்தையும் இந்த அமல்களையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக முழுமையானதாக ஆக்கி தருவானாக. இன்றிலிருந்தே மினாவை குறித்தும் மினாவிலே செய்கிற அமல்களை குறித்தும் உங்களோடு நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மினாவுக்கு சென்று முஸ்தலிஃபாவிலே என்ன செய்வது, அரஃபாவிலே என்ன செய்வது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் எங்கே பார்ப்போம்? மினாவிலே பார்த்து கொள்ளலாம். இங்க மினாவிற்கு சென்று அல்லாஹ்வினுடைய அருளால் உலகத்திலேயே ஆகச் சிறந்த பூமி மினா. மினாவை போன்ற ஒரு பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கவே இல்லை. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் மினா கல் ஹம்ல். மினா என்பது தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை எப்படி இருக்கும்? 50 கிராம் குழந்தை வளர்கிற போது விரிந்து கொடுக்கும். அதே 1 கிலோ ஆகிற போது விரிந்து கொடுக்கும். 2 கிலோ ஆகும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மினாவுக்கு வந்தவர்கள் சஹாபாக்கள் 90,000 பேர் ஏறத்தாழ. அதே மினாதான் இன்றைக்கு இருக்கிறது. அடுக்குமாடிகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மினாவிலே 50 லட்சம் பேர் இருக்கிறோம். உலகமே முஸ்லிமாகி மினாவுக்குள்ளே சென்றால் மினா விரிந்து கொடுக்கும். உலகத்திலேயே எலாஸ்டிக் பூமி எது மட்டும்தான்? மினா மட்டும்தான். அது ஒரு அதிசய பூமி. இவ்வளவு குர்பானி கொடுக்கப்படுகிறதே, இந்த குர்பானியை எந்த பிராணிகளும் எந்த பறவைகளும் தொடுவதற்கு அனுமதி இல்லை. இது ரப்பின் ஹுக்கூமத்து நிறைந்த இடம், அல்லாஹ்வின் ஆட்சியும் ஆளுமையும் நிறைந்த இடம். நம்ம ஊர்ல ஒரு எலி செத்து கிடந்த எத்தனை காக்கை சுத்தும். ஆனா இங்க இவ்வளவு குர்பானிகள் இருக்கிறது, ஒரு காக்கையும் இல்லை, ஒரு எலியும் இல்லை, ஒரு எதுவும் இல்லை. இதை தொடுகிற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் வழங்கவில்லை. இது ஒரு அதிசய பூமி.
இந்த மீனா இதில் செய்கிற அமல்கள் என்னென்ன, எப்படி இருக்க வேண்டும்? நாம போய் அங்க கதை பேசுவதற்கு செல்கிறோமா? மீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவுசாப்புகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமான தன்மைகள் 24 தன்மை இருக்கு. இதுல 24 நம்மால் எது முடியுமோ அதை மீனாவிலே கடைபிடிக்க வேண்டும். மீனா முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு பேசும். அரப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு, ரசூலின் வரலாறு பேசும். முஸ்தலிஃபா முழுக்க முழுக்க ரசூலின் வரலாறு மட்டும் பேசும். இந்த நபிமார்களை வைத்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை வடிவமைத்திருக்கிறார். அதனால மீனாவில் முதல் தன்மை, மீனாவில் இருக்கிற காலம் எல்லாம் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே தாக்கிரீன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். சதாவும் பெருமானாரும் அப்படித்தான். எதுக்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானிஹி, எல்லா நிலைகளிலும் திக்ரில் இருந்தார்கள். அதனால மீனாவில் ஒரு நாள் நம்ம பிற 8 அன்னைக்கு தங்குறோம்னு சொன்னா நாம எதுலதான் இருக்கணும்? திக்ரிலே தான் இருக்க வேண்டும். இப்படி என்ன திக்ரு செய்யலாம் என்றால் உங்களுக்கு அதுதான் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு மட்டும் கொடுத்த சில மந்திர சொற்கள், உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்காமல் யாருக்கு மட்டும் கொடுத்தான்? ரசூலுக்கு மட்டும் கொடுத்த மந்திர சொற்கள் நிறைய இருக்கிறது. வெற்றியை சூடி தருகிற சொற்கள். பொதுவாக திக்ருங்கிறது ஒரு அதிசயம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஃபத்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைத்தால் தான் நான் உங்களை நினைப்பேன். அல்லாஹ் நம்மை நினைக்க வேண்டுமானால் கண்டிஷன். பொதுவாக அல்லாஹ்வுக்குன்னு ஒரு வளமை இருக்கிறது, ஆதாத்துல்லா. நமக்கு எப்படி வளமை இருக்கிறதோ, காலையில் எழுந்திரிச்சோன்னா இப்படி டீ குடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று நமக்கு ஒரு வளமை இருப்பதை போல நிறைய வளமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு 1-2 சொல்றேனே. நாம அழுகி போகிற பொருட்களை எதில் வைத்து பாதுகாப்போம்? ஃப்ரிட்ஜ் அழுகி போகாது. அழுகி போகாத பொருளிலே அழுகி போகும் பொருளை வைத்து பாதுகாப்போம். ஆனால் அல்லாஹ் நேர் மாற்றமானவன். அழிந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை வைத்து பாதுகாப்பவன். அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்து பாதுகாப்பவன். பால் எத்தனை நாள் இருக்கும்? அதுல கொஞ்சம் உரம் ஊத்துனா அது ஒரு 2-3 நாள் ஓடும். அதையே கொஞ்சம் வெண்ணையாக்குனா ஒரு 15 நாள் ஓடும். அதையே நெய்யாக்கிட்டா நீண்ட நாள். அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்தவன் அல்லாஹ். இது அல்லாஹ்வின் வளமை. ஒரு பொருளை நசுக்க வேண்டுமானால், இப்ப பக்ரீத் வந்துட்டதுனால உப்பு கிணத்தை சொன்னா தான் தாய்மார்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த உப்பு கிணத்தை நசுக்கணும்னா கீழ்ப்பகுதி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேல் பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. அப்பதான் எதை நசுக்க முடியும்? உப்பு கிணத்தை சரி செய்ய முடியும். இது மனிதனுடைய வளமை. அல்லாஹ் காலம் முழுக்க சாப்பிடுறமே நம்ம வாயை அல்லாஹ் எப்படி வச்சு படைச்சிருக்கான் பாருங்க. மேல் பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கும், கீழ்ப்பகுதி ஏறியறன். நேர் மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வினுடைய வளமை. உலகத்திலே எதெல்லாம் அவசியமோ அது எல்லாம் அல்லாஹ்வின் வளமை இலவசமாக்கி வைத்திருப்பான். அதெல்லாம் அவசியம். காற்று ரொம்ப அவசியம் இல்லையா? மக்காவுக்கு கரண்ட் 4 மணி நேரம் வரலன்னு சொன்னாவே துடியா துடிச்சிருவோம். காற்று வரலன்னா எல்லாமே எங்க போயிட வேண்டியதுதான்? ஜன்னத்துல் மோல்லாவுக்கு போயிட வேண்டியதுதான். ஜன்னத்துல் மோல்லான்னா கபஸ்தான் தான். இப்ப காற்று அவசியம், அது இலவசம். நகை அவசியமா? அதனாலதான் காசு கொடுத்து வாங்கணும். அவசியம் இல்லாததை நீங்கள் கஷ்டப்பட்டு தேட வேண்டும். எதுவெல்லாம் அவசியமோ அதுவெல்லாம் இலவசம். இது அல்லாஹ்வின் வளமை. இந்த அல்லாஹ் மினாவை பொறுத்தவரை ஃபத்குருனி அதுக்குருக்கும், அல்லாஹ்னு கூப்பிட்டு நான் வந்துடுறேங்கிறான். என்னை நினைத்தால் மறக்காமல் உங்களை நான் நினைப்பேன்.
பதுகுருனி அது குறுக்கும் வஷ்குருலி, நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லாஹ் எவ்வளவு நியமத் செஞ்சிருக்கிறான், எவ்வளவு நியமத். இந்த அவுது நியமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. இதெல்லாம் சாதி சில நேரத்தில் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். சாதியும் ரூமியும் பேச ஆரம்பித்து விட்டால் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் இருக்கும். அந்த சாதி கஷ்டப்படுறார், ஒரு 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. யாரு? அல்லாம சாதி. ஒரு கழுகு ஒண்ணு கமிட் போயிடுச்சு. நாம இருந்தா, நம்ம பசங்களா இருந்தா ஒண்ணு கறியை பிடிக்க முயற்சி செய்வோம், அல்லது கழுகுக்கு பத்வா கொடுத்துருவோம், கரண்ட்ல அடிபட்டு சாகன்ட்டு போயிடுவோம் இல்லையா, பத்வா கொடுப்போம். ஆனா சாதி, என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். வீட்டுக்கு போனா கதவை திறந்தா மனைவி கறியை கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஏமா, நான் வாங்கின கறியை கழுகு தூக்கிட்டு போச்சு, நீ கழுவிட்டு இருக்கிறிய. அவதான் அந்த அம்மா சொல்லுச்சு, நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு சண்டை போட்டுச்சு, வாயில இருந்து ஒரு பொட்டனை கீழே விழுந்துச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கேன். சாதி அல்லாட்ட பேசுறார், ரப்பே ஒவ்வொரு நாடும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன். என்னை மறக்காமல் நான் வாங்கிய கறியை என் வீடு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கு எல்லா புகழும். ஒவ்வொரு நாளும் நாம் ரப்பை மறந்து போகிறோம். ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை. நமக்கு தேவையான ஆக்சிஜன், நமக்கு தேவையான பொருளாதாரம், நமக்கு தேவையான கல்வி, நமக்கு தேவையான ஆரோக்கியம், நமக்கு தேவையான சம்பந்தம் அனைத்தையும் கொடுத்தவன் யார்? அதான் அல்லாஹ் சொல்றான், என்ன நினைங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப மீனாவில் அதிகம் யாரை நினைக்க வேண்டும்? ரப்ப உள்ளார்ந்து நினைக்க வேண்டும். வெறும் தஸ்மீ கையில் இருக்கும் இல்லையா, நாம ஓடிட்டு இருப்பது அல்ல, உள்ளார்ந்து அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இந்த திக்ருக்கு என்று தனி பவர் இருக்கிறது. நம்ம மக்கால தானே இருக்கிறோம். ஹில்டனுக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு, இப்ப இடிச்சுட்டாங்க. இப்னு அப்பாஸ், அந்த பள்ளிக்கு பேர் என்னது? மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் ஒரு பள்ளி. அதுல ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யாருக்கா தெரியுமா யாருன்னு? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு 4 இமாம் பேர்லாம் தெரியாது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இதெல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் இல்லையா? அவங்கள சொன்னா பாருங்க, வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல். அப்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு யாரும் தெரியறது இல்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் 4வது இமாம். இவங்க பகதாதுல பெரிய மாபெரிய, பொதுவாகவே பெரிய மனிதர்கள் யாருமே தன்னை வெளிக்காட்ட மாட்டார்கள், அமைதியா ரகசியமா போயிடுவாங்க. இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பள்ளிவாசலுக்கு 10 மணிக்கு இரவு பூட்டுகிற நேரத்தில் இஷா தொழுகைக்காக உள்ளே நுழைகிறார்கள். நுழையும் போது மோதினார்கிட்ட கேட்டாங்க, இந்த பள்ளிவாசல்ல இஷா 4 ரக்காத் தொழுது கட்டுமான்னு. பொதுவாக எந்த பள்ளியிலையுமே ஒரு பழக்கம் இருக்கு, மோதினார் பூட்டும் போது போய் கேட்டா குறவலையை கடிச்சிடுவார். இங்க மோதினார் வரலங்கிறதுனால தைரியமா பேசலாம். ஏன்னா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவர் இல்லையா, ராத்திரி பூட்டும் போது. அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாரு, அதெல்லாம் தொழுக முடியாது, வெளியே போட்டார். அவர் மசாயில் எடுத்து பழக்கப்பட்டவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், மசாலாக்களை எடுக்கிற பழக்கம். அதனால தக்பீர் கட்டிட்டா என்ன செய்ய முடியும்? தக்பீர் கட்டிட்டா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நேரா உள்ள போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டார். அந்த மோதினாரு ரொம்ப வேகமான ஆளு, பெடரிய பிடிச்சி பின்னாடியே இழுத்துட்டு வந்து வெளியே விட்டு கதவை சாத்திட்டார். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய வேலையை பண்ணிட்டார். பார்த்தா வெளியில ஹப்பாஸ் ஒரு ரொட்டி கடைக்காரர், புரோட்டா கடை ரொட்டி கடைக்காரர் பார்க்கிறார், ஒரு பெரிய மனுஷன் வெளியில நிக்கிறாரு. கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பிட கொடுத்து, இங்கேயே தொழுதுட்டு ராத்திரி தூங்குங்க, காலையில போங்க என்று சொல்லி அமோக வரவேற்பு. அவர் சாப்பிட்டுட்டு தொழுகிறாரு. தொழுதுட்டு அந்த ரொட்டி கடையவே பார்க்கிறாரு. புரோட்டா கடையில் அதிசயம் நடக்கிறது. புரோட்டா கடையிலாவே அதிசயம் தான். நீங்க 5 நிமிஷம் நின்று பார்த்தா அவ்வளவு அதிசயம் தெரியும்.
ஒரு 10 கிலோ மாவை கொட்டுவான், பார்க்கலாம். கொட்டி அதை அப்படியே ஒரு ஏரி ஆக்கிடுவான். அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பை ஊற்றி கொஞ்ச நேரம் ஏரியா இருக்கும். பிறகு அதை அப்படியே பிடிச்சி பலாப்பழம் ஆக்கிடுவான், இவ்வளோ பெரிய உருண்டை ஆகிடும். பிறகு கையில் அப்படியே பிடிச்சி முட்டையாக வச்சிருப்பான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த முட்டை ரவா தோசையாக மாறிடும். அப்புறம் அந்த ரவா தோசையை அப்படி சுருக்கி பூரி ஆக்கிடுவான். அப்புறம் அதை ஜிலேபி ஆக்குவான் சுருட்டி. பிறகுதான் புரோட்டா வரும். ஒரு புரோட்டா வருவதற்குள் இவ்வளவு வேலையும் நடக்கும். அந்த கடையிலும் இது நடக்கிறது, ஆனால் திக்ரோடு நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ர் ஓதிக்கொண்டே புரோட்டா ஓடுகிறது. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்டாங்க, எத்தனை வருஷமா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஏறத்தாழ ஒரு 18-19 வருஷமா இப்படி திக்ரிலே தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்டாங்க, இவ்வளவு திக்ர் செய்றீங்களே, நீங்க கேட்கறதெல்லாம் எல்லாம் கொடுக்குறானே? நீங்க கேட்கறதெல்லாம் எல்லாம் கொடுக்குறானே? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கேட்கறதையா? நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான். நான் என்னவெல்லாம் நினைக்கிறேனோ எல்லாம் என் ரப்பு தருகிறான். ஆனா ஒண்ணே 19 வருஷமா இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். யாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறா? 19 வருஷமா அந்த பெரிய மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரப்பு காட்டவே மாட்டேங்கிறான். உட்கார்ந்து இருந்த அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி எழுந்து, அஹ்மத், நான் அந்த அஹ்மத், பள்ளியிலே கூட தொட விடாமல் ரப்புல் ஆலமீன் அவர் கடைக்கு கொண்டு வந்து நிறுத்தினான். இதான் திக்ர். இந்த திக்ரில் என்ன திக்ரை ஓதுவது? நிறைய அதுக்கார்கள் இருக்கிறது. வினாவிலே நாம் எதை ஓதப் போகிறோம் அப்படின்னா, அதை உங்களுக்கு வாய்ப்பாடு மாதிரி ஒரு லிஸ்டே கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இரவும் திக்ரு, நாளைக்கு இரவும் திக்ரு எப்படி ஓதணுங்கிறதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ரப்பை அடைந்து நாம் என்னவெல்லாம் நினைத்தோமோ, நினைக்க மறந்தோமோ, எல்லாவற்றையும் வினாவிலே பெறாமல் போகக்கூடாது. பெற்றுவிட்டு தான் செல்ல வேண்டும். நஷ்டவாளியாக செல்லக்கூடாது. முழு லாபத்தோடு செல்ல வேண்டும். அதுல ஒரு சில திக்ருகள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் நாம ஓதிக்கிட்டே இருக்கமா இல்லையா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். உலகத்துல எந்த நபியின் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. யாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். எந்த நபியின் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. பெருமானார் சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீமில் 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள். 99 பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது, குறைந்தது எது? நாம இங்க மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கும்போது ஒரு 100 தடவை இனி காணமெல்லாம் ஓதிக்கலாமா? கடைகளில் இருக்கிற போது, தொழில்துறைகளில் இருக்கிற போது மிகப்பெரிய திக்ர். மாலிக் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, என் பையனை காணல ரசூலே, 2-3 நாளா நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், என் பையனை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த ஓதிக்கங்க அப்படின்னா ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இரவு ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு யாரோ கதவை தட்டுற மாதிரி தெரியுது. கதவை திறந்த பையனோடு சேர்த்து 4000 ஆடு. அன்னைக்கு காசு பணங்கள் பெரிதல்ல, கால்நடைகள் தான் இல்லையா? அது எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து அவருடைய மரியாதை. 4000 ஆடு. நேர காலை சுபுகு தொழுகைக்கு மாலிக் இப்னு ஔஸ் தன்னுடைய மகனையை கூட்டிட்டு வந்துட்டார். நாயகமே, மகன் வந்துட்டாரு. பெருமானார் நடந்த கதையை கேட்டார்கள். என்னை எதிரிகள் கொல்வதற்காக பிடிக்க சென்றார்கள். என்னை எதிரிகள் கொலை செய்ய பிடித்து சென்றார்கள். 4 மாதத்திலே கொலை செய்ய மாட்டார்கள். சங்கைக்குரிய மாதங்கள் மொத்தம் எத்தனை? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். சங்கைக்குரிய மாதம் எத்தனை? இது பாடம் மாதிரி தான்.
ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி கேட்பேன், சொல்லணும். சங்கைக்குரிய மாதங்கள் மொத்தம் எத்தனை சொல்லுவீலப்பா? சொல்ல மாட்டியா? சொல்லுவார். சரி, அல்லாஹ் சொல்ற பாக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் தரட்டும் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அன்புக்குரியவர்களே, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் இந்த மாதத்துல கொல்ல மாட்டாங்க. இந்த சங்கைக்குரிய மாதத்தில் என்னை கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக. இந்த மாதம் முடியணுங்கிறதுக்காக என்னை ஆடு மேய்க்க போட்டார்கள். என்னை மேய்ப்பதற்கு ஒருவரை ஏற்படுத்தினார்கள். நான் ஆட்டை மேய்க்கணும், அவர் என்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்னை மேய்ப்பவர் குடித்து விட்டு உறங்கி விட்டார். இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் வேகமாக ஓடி வந்தேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு ஓடி வந்து விட்டது. ஏதோ எஜமான் ஓடுறாரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்ந்து ஓடி வந்துருச்சு. ரசூலே, அதுதான் இந்த ஆடுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இப்னு அவ்ஸஜாவிடத்திலே சொன்னார்கள், லாஹவுல என்ன வேலையை பார்த்தது பார்த்தீர்களா? லாஹவுல என்ன வேலையை பார்த்தது பார்த்தீர்களா? பையனை மட்டுமல்ல, எத்தனை 4000 ஆட்டையும் அழைத்து வந்தது. அப்ப அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்களை எல்லாம் அழைத்து வருகிற வேலையை எதிர்பார்த்துவிடும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் பார்த்துவிடும். அதனால மினாவில் ஒரு 100 முறையாவது எதை ஓதிவிட வேண்டும். அங்க 1000 முறை ஓதுவதற்கான நேரம் இருக்கிறது. நான் சொல்றது எவ்வளவு சொல்றேன்? குறைச்சு. அல்லாஹு அக்பர். இரண்டாவது அதுக்கார். பத்ர் போர்க்களத்தின் வெற்றியை எது தீர்மானித்தது? இஸ்முல் ஆலம் என்று சொல்லுகிற பத்ர் போர்க்களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திற்குள் இருக்கிறார்கள். பெருமானாரோடு அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறார்கள். இரவு முழுவதும் பெருமானார் அழுதார்களே. என்ன சொல்லி அழுதார்கள் தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இரவு முழுவதும் அழுதார்கள். நமக்கு குடும்பத்தில் பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, இந்த திக்ர் பெரிய வேலையை செய்யும். வெற்றியை கொடுக்காமல் இந்த திக்ர் இருந்ததில்லை. வேற எந்த நபியும் அந்த உம்மத்திற்கு இந்த திக்ரை தந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த திக்ரை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே ஏன் இப்படி அழுகிறீங்க? சௌரு குகையில ஒளிஞ்சிருக்கும் போது நம்மளை கொல்ல வந்தாங்க, தனியா இருந்தோம், அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்களை சுத்தி 313 பேர் இருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் உங்களை அழிச்சிட முடியுமா? நீங்க ஏன் ரசூலை அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்ரிலே நாம் தோற்றுவிட்டால், அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரபே இதிலே நான் தோற்றுவிட்டால் இந்த பூமியிலே அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது. சொல்லிட்டு யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக. சொல்லிட்டு பெருமானார் அழுதவுடன் அல்லாஹ் சொல்றான், எதிரிகள் 950 பேர் இருக்கிறாங்க. சகாபாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பத்ர்ல 313 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஜிப்ராயில் போதும், ஒரே ஒரு ஜிப்ராயில் அந்த 950 பேரை நசுக்கிறதுக்கு போதும். ஆனா ரசூலுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், 1000 மலக்குகளை அனுப்பட்டுமான்னு கேட்டான். திரும்ப ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் உடனே, இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி, சலாசத்து ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 தாங்கிய 3000 மலக்குகளை அனுப்பட்டுமா? எத்தனை பேர்த்த அழிக்கிறதுக்கு? 950 பேர்த்த. பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ்னால தாங்க முடியல, 5000 பேர்த்த அனுப்பட்டுமான்னா மலக்குகளை. அப்ப ரப்பின் உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். அப்பையும் பெருமானார் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ்.
அல்லாஹ் சொல்லிட்டான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. களத்தில் அல்லாஹ்வே இறங்க ரெடியாகி விட்டான். அல்லாஹ்வே களம் இறக்கிய திக்ர் யா ஹய்யு யா கய்யூம். அப்ப இது எத்தனை தடவையாவது ஓதணும்? குறைஞ்சது 1000 தடவை ஓதுவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனா குறைஞ்சது திக்ர் எவ்வளவு தூரம் ஓதணும்? ஒரு 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி நாம சர்வசாதாரணமா ஓதிட்டு இருக்கோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இது சாதாரண திக்ர் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அமைச்சிருக்கிற விதமே அலாதியானது. அந்த பிரேம் உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் களிமா ஒண்ணுதான். அது எதான்? ரசூல் தான் மாறுவாங்க, களிமா ஒண்ணுதான். அந்த பிரேமுக்குள்ள அல்லாஹ் தன்னுடைய 99 திருநாமங்களையும் உள்ளே அமைக்கிற அமைப்பிலே அமைத்திருக்கிறார். எதை வச்சாலும் பொருந்தும். லா மஅபூத இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ல லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர இல்லை. லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் உன்னை தவிர இல்லை. லா சமீஅ இல்லல்லாஹ், கேட்பவன் உன்னை தவிர இல்லை. லா ரஸாக இல்லல்லாஹ், உணவு தருபவன் உன்னை தவிர யாரும் இல்லை. லா பசீர இல்லல்லாஹ், பார்ப்பவன் உன்னை தவிர யாரும் இல்லை. 99ஐயும் உள்ள அடக்கிற மாதிரி ஒரு பிரேம். என்ன அதிசயம் தெரியுமா? நாவல ஒரு தடவை சொன்ன சொர்க்கத்தை தீர்மானிக்கிற வார்த்தை. களிமா சொன்னவனுக்கு தான் எது உண்டு? சொர்க்கம் உண்டு. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்! ஒரே ஒரு வார்த்தை, ஒரு எதுவுமே செய்யல. உஹது போர்க்களத்துல அகல் போர்ல ஒரு சஹாபி வருகிறார். நான் ஈமான் கொண்டேன், என்ன செய்யணும்? போருக்கு செல். பெருமானார் வாழை கொடுத்தாங்க, போருக்கு போனார், இறந்து போனாரு. வெறும் களிமா மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு. இவர் சொர்க்கவாசி என்றார்கள். எந்த அமலும் செய்யல. அப்ப சொர்க்கத்தை தீர்மானிக்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முதல்ல வேற எதை படிக்கிறியோ இல்லையோ, டாக்டர் ஆகிறாயா, இன்ஜினியர் ஆகிறாயா, வக்கீல் ஆகிறாயா, என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், முதலில் அல்லாஹ்வை அறிந்து கொள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்னா யார் முதல்ல தெரியும். ஆனா நமக்கு அல்லாஹ்வை பத்தி எவ்வளவு தெரியும்? யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், சிக்கலாயிரும். அல்லாஹ்வை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ்வினுடைய ஆளுமை, அல்லாஹ்வின் வல்லமை, அல்லாஹ்வின் உள்ளமை. நம்ம பொறுத்தளவு அல்லாஹ் நமக்கு வீட்டில் ஒரு புரோக்கர். எல்லாம் என் பையன் 12வது பாஸ் ஆகணும். பெண்களை பொறுத்தளவுக்கு எல்லாம் என் பையன் 12வது நல்ல மார்க் எடுக்கணும் ரப்பே. அப்படி எடுத்துட்டா 20 ரொட்டி சுட்டு கொடுத்துட்றேன் ரப்பே. அல்லாஹ் பசியோடு படுத்து கிடக்குறான் பாருங்க, உங்க ரொட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு. அவ நம் தேவைக்கு மட்டும் அல்லாஹ் வரவழைக்கப்படுகிறான். நம் தேவை முடிந்தவுடன் நம்ம அக்ரானி அன்னைக்கே சொன்னாங்க, கப்பல்ல சென்று கொண்டிருப்பானா இந்த மனிதன். போயிட்டு இருக்கும்போது கடுமையான ஆட்டம். அதுல ஒருத்தர் நியத் பண்ணானா, அல்லாஹ் நீ காப்பாத்திட்டேன்னா, நீ என்னை காப்பாத்திட்டேன்னா என் பங்களாவை உனக்கு தர்மம் பண்ணிடுறேன். பொதுவாகவே அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது ரொம்ப இறக்கப்படுவான். இப்படி சொல்லிட்டானே, இவனால 4 ஏழைகள் வாழ்வாங்களே, சரின்னு காப்பாற்றி கொண்டு வந்து விட்ட உடனே நேராக இங்கே வந்த உடனே தான் புத்தி மாறிடுமே. அப்படி மங்களாவை பார்க்குறான், கொடுக்குறோன்னு வேற சொல்லிட்டோமே, என்ன செய்யறது? அதனால விற்பனை பண்ணானா இந்த பங்களா 1 ரூபா. அதை வாங்குறதா இருந்தா இதில் இருக்கிற பூனையின் விலை 1 கோடின்னு. பங்களா விலை ஆமா, ஆனா இது வாங்குறதா இருந்தா கண்டிப்பா எதை வாங்கணும்? பூனையின் விலை. ஒரு ஆள் 1 கோடி ஒன்ன கொடுத்து வாங்கியாச்சு. அப்ப அல்லாஹ்ட்ட சொன்னானா, ரப்பே நான் சொன்ன மாதிரி உனக்கு 1 ரூபா கொடுத்துட்டேன்டா ரப்பே. இயற்கையிலேயே நம்ம மீன் பிடிக்கிற வேலை நிறைய பார்ப்போம். ஒரு 5 ரியாலை கொடுத்துட்டு 5 கோடி வர வேண்டிய 5 கோடியை இந்த தர்மத்தை கொண்டு ரப்பே அந்த 5 கோடியை இல்லையா? இது மீன் பிடிக்கிற வேலை தானே. புழுவை போட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கிறது இது மனிதனுடைய இயற்கை. ஆனால் அல்லாஹ் இந்த அடியான் எனக்கு இப்படியாவது செய்யறானே, நான் கொடுத்தது எனக்காவது கொடுக்கிறானே, அதனால அள்ளி கொடுக்கிறேன் என்று கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்
சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா நாயகி கேட்கிறாங்க. ஃபாத்திமா நாயகியினுடைய வரலாற்றில் 2 நிகழ்வு ரொம்ப அழகான நிகழ்வு. அந்த 2மே திக்ரை கொண்ட நிகழ்வு. எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்த நாயகம். ஃபாத்திமா வர்றாங்க, எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆளை கொடுக்குறீங்க, காசை கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்க, கையெல்லாம் பாருங்க நாயகமே, பாப்பா காப்பு காய்ச்சி போச்சு, எனக்கு ஒரு அடிமை தரக்கூடாதா? பெருமானார் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கமா, எல்லாம் சரியா போயிடும். பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. உடம்பினுடைய சோர்வை நீக்குகிற ஆற்றல். இந்த முடிச்சுல டெச்சு வைத்தியம் சொல்றானா இல்லையா? இன்னைக்கு டெச்சு வைத்தியம், டெச்சு வைத்தியத்தையே பெருமானார் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அம்மா பாத்திமா, இதை ஓதி வா, உன்னுடைய உடல் வலி தீர்ந்து விடும். மீனாவில் நாம ஒவ்வொரு நாளும் 25 கிலோமீட்டர் நடக்க போறோம் இல்லையா? எவ்வளவு கிலோமீட்டரு? நீங்க பயப்பட தேவையில்லை. ஆமா, பயங்காட்டுறது இல்லை, நடக்கும். ஆனால் அது தெரியாது. காரணம், இந்த திக்ர் அந்த வழியை போக்கிவிடும். அதுக்கார்கள் யாருக்கும் வழி தெரியாது, ரப்பு தான் வழிகாட்டணும். இவர் 45 வருஷமா வந்திருக்காரு, இவர் 35 வருஷமா வந்திருக்கிறாரு இல்லையா? பெரிய தலைமை கண்டி அஜர்த்திருக்கிறாரு, அது ஒன்றும் நடக்காது. அங்க அதெல்லாம் லேசாக்குகிற வேலையை எது பார்க்கும்? இந்த திக்ரு தான் பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வேலையை பார்த்துவிடும். அதே மாதிரி ஹுனைன் போர்க்களத்தில் நிறைய கனிமத் பொருள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அலி ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நேரா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறாங்க, ஃபாத்திமா நீ ஏதாவது வாங்கிட்டு வா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அறிவாளி, அலி ரலியல்லாஹு விட பெரிய அறிவாளி ஃபாத்திமா ரலியல்லாஹு. நேரா போன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு வாப்பாவை பார்த்து சொன்னாங்க, ரசூலை பார்த்து, வாப்பா இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதெல்லாம் மலக்குகள் ஓதிட்டு இருக்கிறாங்க, நாங்க மனுஷன். ஏன்னா இந்த ரசூல்ல ஏற்கனவே அதை கொடுத்து விட்டாங்களே, அதனால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மலக்குகள்லாம் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் மனிதர்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க வாப்பா, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குற வாப்பா, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா உனக்கு இதில் எது வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் ஒன்று, அல்லாஹ்வையே உனக்கு வரவழைக்கிற சில மந்திர சொற்கள் வேண்டுமா, இது வேண்டுமா? ரப்பையே வரவழைக்கிற மந்திர சொற்கள் வேண்டுமா, இது வேண்டுமா? பாத்திமா சொன்னாங்க, இதெல்லாம் வேணாம், இந்த உலகம், அந்த மந்திர சொற்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு துஆவின் முடிவிலேயும் யா அவ்வளல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லி கேளம்மா. நீ கேட்டது ஒன்று கூட ரிஜெக்ட் ஆகாதம்மா, நிராகரிக்கப்படாதம்மா. அந்த 5 வார்த்தை என்னது? யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை சொல்லி கேட்டு விட்டால் ஒன்று கூட புறக்கணிக்கப்படாத அம்மா என்று சொன்னார்களே. அப்ப நாம இன்னையிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் நம்ம துஆவினுடைய நிறைவுல எது இருக்க வேண்டும்? யா அவ்வளல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை இங்கேயே அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஆமா, வேடச்சந்தூர்காரர் பஸ் பார்க்க போன கதையில் ஆயிடக்கூடாது. நம்மால் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்தில் வேடச்சந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்காரங்க யார் இருந்தால் கோச்சுக்க வேணாம் இல்லையா? அந்த வீட்டுக்காரம்மா பஸ் பார்க்க அனுப்பிச்சு விட்டுச்சான், போய் பஸ்ஸை பார்த்துட்டு வாங்க, திண்டுக்கலுக்கு போகணுன்னு. போயிருக்கிறாரு, பஸ் எப்போ வரும்னு கேட்டிருக்கிறாரு. இப்போதான் போயிருக்கு, போனது திரும்ப வந்துடும் இருக்காங்க. மறந்து போயிடுவோன்னு நினச்சிட்டு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறார், போனது திரும்ப வந்துடும், போனது திரும்ப வந்துடும். அப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, லேசா தூருது, அறுவடை காலம். ஒரு விவசாயி பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், மழையே பெய்யக்கூடாது ரப்பேன்னு அவன் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் அவன் பக்கத்தில் போய் உட்காந்து போனது திரும்ப வந்துடும், போனது திரும்ப வந்துடும் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். எல்லாமே மறந்து போச்சு. உள்ளதும் போகணும்னு சொல்றான், உள்ளதும் போகணும், உள்ளதும் போகணும்.
சொல்லிக்கிட்டே போறான். போற வழியில ஒருத்தன் 1.5 கண்ணில் வர்றான். அவன் பார்க்கறதே ஒரு சைஸா இருக்கு. அவன் பக்கத்துல போய் உள்ளதும் போகணும்னா அவன் ஓங்கி அரை உரிச்சு நல்லா தெரியுதுன்னு சொல்றா. போடா, நல்லா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே போறான். இந்த திருடர்கள்லாம் ரகசியமா உட்காந்து பொருளை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் மரத்தடியில். அவன் பக்கத்துல போய் நல்லா தெரியுது. அவன் விட்டா ஒரு அரை ஒன்றும் தெரியலன்னு சொல்றான். கடைசியில் வீட்டுக்குள்ள நுழையும் போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. பயாலாம் கேட்போம், எல்லாம் கேட்போம். ரூமுக்கு போய் அஜர்த் என்ன நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு, வேட தந்தூருக்கு நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அதனால அன்புக்குரியவர்களே, இந்த அதுக்கார்களை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், யா ஹய்யு யா கய்யூம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதெல்லாம் சேர்ந்ததுதானே இன்னைக்கு 3ஆம் கலிமா. அது யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். அதே மாதிரி மதீனாவில் நீங்க பாபு சலாம் வழியா உள்ள நுழையும் போது, ரசூலை பார்க்க நுழையும் போது ஒரு அழகான திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். நிறைய பேர் இது ஓதுறதே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இதுல 3 பிரச்சனை வராது. ஒன்று, இந்த திக்ரை ஓதி வந்தால், ஒரு நாளைக்கு 3 முறை ஓதி வந்தாலே சந்ததிகள் வறுமையை சந்திக்காதான். சந்ததிகளே வறுமையை சந்திக்காது. அப்ப நம்ம 100 தடவை ஓதுனா. 2வது, மரண நேரத்தில் கலிமாவை நினைவூட்டும். 3வதாக சொர்க்கத்தை வாஜிபாக்கும். சின்ன வார்த்தை, எவ்வளவு பெரிய, ரசூலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட திக்ர். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்க ஓதணும்? மீனாவில் ஓதணும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் குணம் திக்ருல்லாஹ், நிறைய திக்ருகளை செய்வார்கள். அப்ப 24 குணத்தையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தமான மொத்த குணங்கள் எத்தனை? 24. இதை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம போறமுள்ளாட்டி இந்த கிளாஸ்ல பார்த்து நம் வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து செல்லுகிற நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மீனாவினுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்குவானாக. மீனாவை அவனுக்கு பிடித்த மீனாவாக, அவன் ரப்பல் ஆலமீனும் ரசூலும் எதை விரும்பினார்களோ அதை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற மீனாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை இலகுவாக்கி தருவானாக. ஏற்றுக்கொள்ளுகிற மீனாவை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பை, மீனாவில் போய் என்னடா கசகசன் இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. அந்த 5 நாள் மீனாவை அனுபவிக்கணும். வாழ்க்கையில் கிடைக்காத பாக்கியம், அதை நிறைவாக அனுபவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை மணிக்குமா ஒரு